தமிழ்நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்கு பங்களிப்பதற்காக அமெரிக்க முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க தமிழ்நாடு காத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர், மூலதனம் அதிகம் உள்ள தொழில்களையும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் தொழில்களையும் ஈர்ப்பதில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் 6.40 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்க வகை செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் 26 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 3 ஆண்டுகளில் 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் 9.7 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இதன் மூலம் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளும் சமமாக சமூக வளர்ச்சி பெற்று வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தெற்காசியாவிலேயே முதலீடுகளை மேற்கொள்ள உகந்த மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாகவும், வணிகம் புரிதலை எளிதாக்கும் தரவரிசையில் சிறந்த செயல்திறன் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாகவும் தெரிவித்தார். மின்னணுவியல், செமிகண்டக்டர்கள், ஆராய்ச்சியியல் மேம்பாடு, அரைக்கலன்கள், மேம்பட்ட உற்பத்தி போன்ற துறைகளில் அமெரிக்க முதலீடுகளை வரவேற்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். அமெரிக்க வாழ் தமிழ் உடன்பிறப்புகளே, இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. 48 விழுக்காடு நகரமயம் ஆக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள பெரிய மாநிலங்களில் அதிக அளவில் நகரமயமாக்கப்பட்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். நிலையான வளர்ச்சி இலக்குகளை செயல்படுத்துவதில் முதல் மாநிலமாகவும் தமிழ்நாடு விளங்குகிறது. சீரான மற்றும் பரவலான வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் வகையில் பல்வேறு வளர்ச்சி மையங்கள் மாநிலம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் சுமார் 45% பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் சுமார் 4000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் நோக்கியா உள்ளிட்ட 6 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அமெரிக்காவில் கையெழுத்தாகியுள்ளன. அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 4100 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களான நோக்கியா, போபால், ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ், மைக்ரோசிஃப்ட் டெக்னாலஜி, இன்ஃபிங் ஹெல்த்கேர் மற்றும் அப்ளைட் மெட்டீரியல்ஸ் ஆகிய 6 நிறுவனங்களுடன் 900 கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை சிறுசேரி சிப்காட்டில் நோக்கியா நிறுவனத்தின் புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் போபால் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மேம்பட்ட வளர்ச்சி மையம் அமைக்கவும், கோவை, சூலூரில் ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் நிறுவனத்தின் செமிகண்டக்டர் மையம் அமைக்கவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் செமிகண்டக்டர் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் அமைக்க மைக்ரோசிஃப்ட் நிறுவனத்துடனும், மதுரையில் தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய விநியோக மையம் அமைக்க இன்ஃபிங் ஹெல்த்கேர் நிறுவனத்துடனும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. மேலும் சென்னை தரமணியில் செமிகண்டக்டர் உபகரணங்களுக்கான AI தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைக்க அப்ளைட் மெட்டீரியல்ஸ் நிறுவனத்துடனும் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது.